இன்றைக்கி அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி பக்கத்தில் அமித் உட்காந்துருக்காரு. அவருக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் எதுக்கு பார்வதி கிட்ட போய் உட்கார்றாரு? இல்லை பார்வதி தான் அவங்க கிட்ட போய் உட்காந்தாங்களா? அதுவும் எனக்கு தெரியாது. பார்வதி உடனே சொல்கிறாங்க, பசிச்சிருச்சோ முதலே சாப்பிட்டுட்டு இந்த கேஸ் நடத்தியிருக்கணும், பசிச்சதுனால வந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி அமித்தை கேட்குறாங்க. ஆல்ரெடி அமித் கிட்ட சொல்லியாச்சு, அதாவது அந்த கேஸை உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது தப்புன்னு. உடனே அமித் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு சாப்பிட்டு முடிக்கிறாரு. டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு, போய் கை கழுவுறாரு. உடனே ரம்யா சொல்கிறாங்க, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பக்கம் இருந்துட்டு கானா வினோத் என்ன சொல்கிறாரு, ஐயோ இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்ருப்பாருன்னு. இந்த விஷயம் வந்து நான் நிறைய இடத்துல கானா வினோத் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ரொம்ப ஜென்வினாக பேசுகிறத கவனிச்சிருக்கேன். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்வதி அவங்களுக்கு என்ன கவலையாக பட போகிறாங்க, அவங்க பாட்டு சிரிக்கிறாங்க. உடனே கமருதுன்னு எல்லோரும் வந்து டீஸ் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருப்பாரு, 10 பிளேட் சாப்பிட்ருப்பாரு, இப்போ 4 பிளேட் தான் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கமருதுன்னு சொல்கிறாரு. உடனே இதான் சாக்குன்னு ஆளுக்கு ஏற்றி விடுறீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை அவர் எந்திரிச்சு போகிறாருன்னு. அந்த மனுஷனை பார்த்தாலே நமக்கு யாருக்குமே ஹர்ட் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அவர் வந்து அவரோட மனசாட்சி கேட்க அவர் வந்து ரொம்ப ஜெனுவினாக நேர்மையாக தான் அவர் இருக்கார். பிரச்சனையை பெருசு பண்ணணுங்கிற மாதிரி அந்த மென்டாலிட்டி அவருக்கு இல்லை. ஸோ அவர் ஜட்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டாரு. அது இவங்களுக்கு எப்படியாச்சும் எஃப்ஜேயை கேவலப்படுத்தணும், எப்படிலாம் எஃப்ஜேயை புட் டவுன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது நடக்காமல் போயிடுச்சுங்கிற வைத்தறிச்சல். அதனால அமித் மேலேயே ஏறுறாங்க. இந்த இடத்துல அமித் பேர்லேயும் தப்பு இருக்குது. அமித் இப்போவாச்சும் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாச்சும் இவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஆத்ரி வந்து கனிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கெல்லாம் சபரியை வந்து எப்படி விட்னஸாக கூப்பிடுறது, ஏன்னா எஃப்ஜேக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நினச்சி நான் பயந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவனை மாதிரி ஒரு நியாயமான மனுஷன் இருக்கவே முடியாதுடி, உண்மையிலே எஃப்ஜே கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனாலே ஒன்று எக்ஸ்ட்ராவாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவனை மாதிரி யாருமே நியாயமாக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நிஜமாக உண்மைதாங்க. இப்படி ரொம்ப நியாயமாக இருக்கிற பீப்புளை போயிட்டு பயாஸ்டுன்னு ஒரு தப்பாக ஒரு உருவகப்படுத்தி தப்பாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அப்படியே மக்களை பார்க்க வச்சுட்டாங்க. யாருக்கு பயாஸ்ட் இல்லை? பார்வதிக்கு கமருதன் பயாஸ்ட்டு, கமருதனுக்கு பார்வதி பயாஸ்ட்டு, கானா வினோத் கமருதனுக்கு பயாஸ்ட்டு, எல்லாருமே இங்கே பயாஸ்ட்டு தான். சுபிக்ஷாவுக்கு விக்ரம் பயாஸ்ட்டு, இங்கே அத்தனை பேருமே பயாஸ்ட்டு தான். ஆனால் வந்து கனியக்கா எஃப்ஜேக்கு பயாஸ்ட்டு, சபரி கனிக்கு பயாஸ்ட்டு, இப்படி மட்டுமே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது மற்றவங்க சொல்லும்போது ட்ரூவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த குரூப்புனா மட்டும் பயாஸ்டாக இருக்காங்கன்னு ஒரு தப்பான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அனுப்பிட்டாங்க. பட் கனியக்கா வந்து இன்றைக்கி எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிட்டாங்க. சபரி மாதிரி ஒரு நியாயமானவ இல்லைன்னு. உண்மையிலே அது அவங்க வாயால் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஏன் மனசாட்சிக்கு நான் இப்போ ஒரு இன்சிடெண்ட் மிஸ் பண்ணிட்டேன், லைவில் ஒரு சண்டே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கனியக்கா அந்த சண்டையை பற்றி யார்ட்டையா சொல்கிற கிளிப்பிங் கிடச்சதுன்னா நான் அதை தான் பார்ப்பேன். ஏன்னா என்னை பொறுத்தளவில் அவங்க தான் அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ, அதை யாருக்கும் பயாஸ்டாக இல்லாமல் அதை நியாயமாக சொல்லுவாங்களோன்னு என் மனசாட்சிக்கு தோணும். ஸோ அவங்க வாயால் அதை சொன்னது வந்து சபரிக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.